வணக்கம். என் பேர் விக்னேஷ்குமார். சின்னோடப்பு கிராமத்துக்கு ஒரு இளைஞராக இருக்கும். எங்களோட கோரிக்கை என்னென்னா, வந்து நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். சரிங்களா? அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அவ்வளோவா வர கிடையாது. எந்த ஒரு இவங்க கலெக்டரோ ஒரு விஓஓ தாசில்தாரோ யாருமே வர கிடையாது. ஆனால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு மறுநாள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் உடனே யார் எந்த ஒரு அரசியலோ கட்சிக்காரங்களும் வரவே கிடையாது. மறுநாள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மக்கள் வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க, நாங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டோம். திருப்பி 15ஆம் தேதி இந்த மாதிரி உங்கள் வீடை இடிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி விஓவும் இவங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு 10 பேர் போகிறோம். 10 பேர் போனப்போ இந்த மாதிரி கேட்குறோம், என்ன சார் இந்த வீடை அப்ரூவ் படுத்த வரீங்களாம்ல, என்ன சார் என்ன நடவடிக்கை என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க நாங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வீடு அடிக்க வரல, மேலேருந்து பெரிய அதிகாரி வரண்டாங்க, அவங்களுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிருந்தாங்க. நாங்கள் இளைஞர் ஒரு 10 பேர், மகளிர் ஒரு 20-30 பேர், பெரியவங்க ஒரு 10-15-20 பேர் நின்றுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அவங்க அங்கேருந்து வந்துட்டு பிஓ வந்தாங்க, பிஓ தாசில்தார் வந்தாங்க, எங்கிட்ட பேசலை. அவங்க வாட்டுக்கு அங்கிட்டு நின்றுக்கிட்டு நாங்கள் இங்கிட்டு நின்றுக்கிருந்தோம். சரி, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். நாங்கள் இங்கிட்டு இருந்தோம், அவங்க அங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்களே எங்கள் தரப்புல இருந்தே பெரியவங்களோ கிராமத்து தலைவரும் எல்லாரும் சேர்த்து போய் அவங்க தரப்பு கேட்க போனாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வீடை இடிக்க சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தாசில்தார் சொன்னாங்க. என்னங்க திடீர்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு நோட்டீஸ் விடலை, ஒரு இது பண்ணலை, நீங்கள் வாட்டுக்கு திடீர்னு வீடு எடுக்க போகிறோம்னா இந்த மக்கள் எங்கே போவாங்க, இதெல்லாம் எங்கே போகணுன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு மேலே ப்ரெஷர் தர்றாங்க, நாங்கள் வீடை இடிச்சாகும் அப்படின்னு அமைச்சரை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, எங்கள் வேணால் அமைச்சரை பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு, அமைச்சரை நீங்கள் போய் பாருங்க, எனக்கு தெரியாது, நான் காலையில் நாளைக்கு இடிக்க வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ எங்கள் மக்கள்லேருந்து கிராம தலைவர், காலாடி குடும்பத்திலேருந்து ஒரு 10 பேர் போகிறாங்க, ஆம்பளை ஆளுங்க, பெண்கள் ஒரு 10 பேர் போகிறாங்க. போய் கலெக்டரை அமைச்சரை பார்த்து பத்திரப்பதிவு அமைச்சரை பார்த்து பேசினப்ப, கடைசி நேரத்தில் எங்கிட்ட இப்போ வர்றீங்க, உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு, இங்கே பணவான் அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுனதாக சொல்கிறாங்க. ரொம்ப தரைக்குறவாகவும் பேசுனதாகவும் சொல்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் அங்கே சப்போஸ் போகலை, பெரியவங்க தான் போனாங்க. போய் சொன்னதுக்கு நாளை வேணால் ஒரு வாரம் டைம் கொடுக்க முடிஞ்சால் அட்லீஸ்ட் 3 நாள் ஒரு வாரம் வேணால் டைம் கேட்குறேன், அதுக்குள்ளே நீங்கள் வீடை காலி பண்ணிவிட்டு வேறு வகிட்டு குடியேற போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தவங்க பூராமே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இது அழுக ஆரம்பிச்சா எனக்கு தெரியும். நான் போராட்டத்தை அன்னைக்கு எங்கள் மூவேந்தர் மீடியா ரொம்ப இதாக தெரியும், உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு தினேஷ் அவர்கள் தான் ரொம்ப இயக்கி வர்றாங்க. அவங்ககிட்ட நம்பர் எடுத்து, ஆனால் இந்த மாதிரி ஊர் மக்கள் பிரச்சனை, இந்த மாதிரி இது பண்ணாங்கன்னு அப்போ அவர் ஒரு பதிவு தெரிச்சார். இருக்க முடியல பிரச்சனை நடந்துச்சுப்பா, அப்போ நீங்கள் யாராவது உங்கள் மக்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது மக்களை சப்போர்ட் பண்ணி பேசுனேன், ஆனால் எங்களுக்கு அது தெரியாது, எங்கள் மக்கள் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு ஏதாவது முடிவு சொல்லுனேன் அப்படின்னு ஜெயக்குமார் அவர் தமிழ்நாடு மக்கள் தேவேந்திரகுல மக்கள் சபையில் ஜெயக்குமார் அண்ணன் இருக்கார், நம்பர் உனக்கு தர்றேன், இந்த மாதிரி பிரச்சனை நீ பேசு, அண்ணன் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு அந்த இதாக கொடுப்பா அப்படின்னாரு. நான் உடனே அவரே ஜெயக்குமார் அண்ணன் எனக்கு அடிச்சிட்டாரு. என்ன சொன்ன பேசுனா இப்போ எனக்கு நான் என் நம்பர் அவர் ஜெயக்குமார்கிட்ட கொடுத்துட்டு அவரே அடிச்சிட்டாரு. தம்பி என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சுனாரு. நான் வெளியாக சொன்னேன், ஆனால் இப்போ இருந்து ஆரம்ப காலத்துலேருந்து எங்களுக்கு நிலம் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க சொல்லி நோட்டீஸ் விட்டு இது பண்ணி மக்களை ப்ரெஷர் பண்ணி தான் பணத்தை வாங்க வச்சாங்க. பணம் வாங்கலைன்னா பணத்தை கொண்டு போய் கோர்ட்டில் போட்டுருவாங்க. கோர்ட்டில் போட்டோன்னா அதுக்கே நீங்கள் அலைஞ்சிருக்கிறதே பெரிய இதாக கொண்டு மக்கள் அவசரமாக போய் பணத்தை வாங்கிட்டாங்கண்ணே அப்படி சொன்னேன். தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத, இது சின்னோடப்பு பிரச்சனை கிடையாது, தென் தமிழகத்தில் தேவேந்திரனோட பிரச்சனை. இந்த சமூகம் இந்த திமுக இந்த தேவேந்திர குல மக்களை மேலும் முன்னேற விட முடியாமல் தடுக்கிறாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, எத்தனையோ இளைஞர்களை நெல்லை பக்கத்தோ திருநெல்வேலி பக்கத்தோ வெட்டு போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் இந்த திமுக அரசியல் கட்சி சார்பாக யாருமே போகல. உங்கள் பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னார். அப்போ வந்தப்போ கூட நினச்சிக்கலாம், ஊர் பெரிய மனுஷன் நினச்சிருப்பாங்க, அவங்களாலே முடியலை, இவங்க என்ன பண்ண போகிறாங்க. அப்போ தான் அண்ணன் பேச தான் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி இவர் பண்ணுவார், இவர் பின்னாடி போய் நிற்போம் அப்படின்றப்ப ஒரு சில பேர் நிறையா பண்ணாங்க. இருந்தாலும் அண்ணன் இரவு பகல் பாராமல் எங்களோட இந்த சாவடியிலே படுத்து கிடந்தார். அதுக்கப்புறம் அந்த இது பண்ணதுக்கப்புறம் இவங்க அண்ணன் பேசிட்டு போயிட்டார். நான் அந்த அமைச்சரை பார்த்து வந்ததுக்கப்புறம் அண்ணன் பேசிட்டு போயிட்டார். இவங்க பெண்கள் ஒரு சில பேர் சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேண்டுகோள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி மூர்த்தியை பற்றி அமைச்சர்னு சொல்லி நிறையா பேசணும்,
அவங்க என்ன அவங்க ஒரு 2வது கட்ட ஸ்டெப் எடுப்பாங்க. நீ வேணா அண்ணனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குக்கா நான் சொன்னால் எதாவது நினைப்பாங்க, நீங்களே கூட பேசுங்கன்னு சொல்லி ஹவுஸ் ஸ்பீக்கரில் போட்டு பேசிட்டேன். பேசினதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இப்போ தான் அதுக்கு வந்தே சாப்பிட்டே அப்படின்னாரு. ஆனால் மக்கள்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்க பேசுனதுக்கோ அவங்க தகவல் சொன்னதுக்கோ நாளைக்கு ஒரு வேளை வந்தாலும் வரலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னு சரி நான் நீ பாரு என்னன்னு சொல்லி கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய மனுஷிட்டே சொன்னோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க மைண்ட் செட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த அதிகாரி வரப்போயா, எல்லோரும் லீவு, எல்லோரும் போய் தூங்கிடுவாங்க, திங்கக்கிழமை நம்ம ஸ்டெப் எடுப்போம், போய் நீங்கள் போய் பாடுங்கம்மா எல்லோரும் பாடுங்கம்மான்னு. ஒரு சில பேர் போயிட்டாங்க, ஒரு சில பேர் இருந்தாங்க. எல்லோரும் கோயிலே படுத்தோம். இங்கே தான் படுத்தோம். இங்கே படுத்து தூங்கி உறைஞ்சிட்டு 5 மணிக்கு எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி போலீஸ் வந்துருக்கு ஒரு ஏறனே அப்படின்னாரு. சரிங்க நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு இளைஞர்களை கொஞ்சம் முன்ன போய் நிப்பாட்டி முன்ன போராட்டம் பண்ணி இது பண்ணாங்க. இதுதான் நடந்தது. வேறு எதுனா நீங்கள் சொல்கிறனால அமைச்சரை போய் பார்க்கும்போது பொறுத்தவரை அவர் நாங்கள் கோரிக்கை வச்சோம். ஆனால் கோரிக்கையை ஏற்காமல் அவர் உங்களுக்கு கிளம்புறதுக்கு அவகாசம் தரலாம்னு சொன்னாங்க. அப்பயே மக்கள் பாதி மக்கள் மனசு விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பேசும்போது அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தார். அதனால ரொம்ப அதுக்கப்புறம் தான் உற்சாகம் வந்துச்சு. உற்சாகம் பேசி முடிக்கும் போது அடுத்த நாள் எப்படின்னா இந்த போராட்டத்தை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணோம். ஆர்ப்பாட்டம் எல்லா கட்சிக்காரங்களும் நமக்கு இந்த ஆதரவு தெரிவிச்சாங்க. தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி அக்கா முதல்ல வந்தாங்க. இந்த கூட்டத்துக்கு நடக்கும்போது ஆரம்பிச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை தகவல் தெரிஞ்சு அண்ணன் அவங்க ஃபோன் பண்ணார். நிறைய ஃபோன் பண்ணும்போது நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு 3 ட்ரிப் தொடர்ந்து காலையில் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் நான் நல்லா கோர்ட்டுக்கு போயிட்டேன். திருப்பி அவங்க முதல்ல ஒரு ட்ரிப் நமக்கு பெரும் ஆதரவு வச்சு நமக்கு இப்போயும் கடைசி இப்போ முடிஞ்ச பின்னாடியும் அவங்க சப்போர்ட் பண்ணி ஒரு இப்போ அரிசி வேறு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க நம்மளுக்கு ஆதரவு வச்சுக்க ரொம்ப நன்றிங்க. அடுத்தது நம்ம அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு முதலிருந்து போராட ஆரம்பிச்சிருந்து இன்ன வரைக்கும் உறுதுணையாக இருக்கிறவங்க அண்ணன் ராஜசேகர் தான். அவருக்கும் நம்மளுக்கு பேராதரவு தெரிவிச்சுக்குவோம். அதே போல் அவங்க எங்கே கூப்பிட்டாலும் நம்மளும் போய் சப்போர்ட் பண்ணுவோம். அக்காங்களுக்கு அப்படி தான். நீங்கள் கூப்பிடுங்க, நாங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக எங்களோட ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. உங்கள் கட்சி மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். வழக்கு போட்டது கடுமையாக வரும்போது போராட்டம் பண்ணி நாளைக்கு கரோடி கேஸ் தான். இன்னைக்கு காலையில் போய் மென்ஷன் பண்ணி லஞ்ச் மோஷன் எடுத்து ஜட்ஜு அவங்க அட்வொகேட் மென்ஷன் பண்ணும்போது அவங்களே ரொம்ப மிரட்டாங்க. இடிக்க ஃபுல் டோஸ் எல்லாம் நிற்கிறது உடனே எடுத்து பேச நான் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு உடனே ஸ்லிப் கொடுத்து உடனே நம்பர் பண்ணி உடனே இன்னைக்கு லஞ்ச் இன்னைக்கு கொண்டு நீங்கள் அதில் முக்கால்வாசி வெற்றி போட்டாங்க. இந்த முக்கால்வாசி வெற்றிக்கையும் முழு உறுதுணையாக இருந்து நம்மளை ஊக்கம் கொடுத்து மீடியாஸ் தான், ஊடகங்கள் தான். அவங்களுக்கு நிறைந்த நன்றியை தெரிவித்தாங்க. நம்ம சமுதாயத்தாக உழைத்துக் கொண்டிருக்கிற மூவேந்திர மீடியாவுக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து டிகேவி அவர்களுக்கும் எங்களது ஊடகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோம். அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகுந்த நன்றி. கிராம இளைஞர்கள் அனைவரும் இன்னும் இப்படி வேறுபட்டு போகாமல் ஒருத்தர்னால முயற்சியில் இவ்வளோ வந்திருக்கோம். 4 பேர் முயற்சி எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நம்ம நல்லா வந்திருக்கலாம். ஒருத்தர்னால தான் இந்த முயற்சி இவ்வளோ தெளிவாக வெளியே வந்துச்சு. நம்ம எங்கே இருக்கோன்ற இடம் தெரியாமல் போகிற லெவலுக்கு இருந்தால் இப்போ ஒருத்தரால் இந்த முயற்சி வெளியே வந்துச்சு. இதேமாதிரி பல இளைஞர்கள் சேருங்கப்பா, சேர்ந்து வெளியே வாங்க. கோயில் சாமி கும்பிட்டா அவர் மட்டும்தான் கும்பிடுவார். நான் உங்ககிட்ட பல முறை கெஞ்சி கேட்டேன். ஒரு தடவை சாமி கும்பிட்றதுக்கு 10 பேராது எங்கள் கூட நில்லுங்கடா, அவர் மட்டுமா கும்பிட்றாரு, யாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. எனக்கு ஒரு மன வருத்தமாகவே அது இருக்கும். எனக்கெல்லாம் இன்னும் 4 மாதத்தில் நான் 60 வயசை தொட போகிறேன். இந்த பிள்ளைங்களெல்லாம் எங்கே கொண்டு போவோன்ற ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்த 8 நாள் ஒரு நிம்மதின்றதே எனக்கு கிடையாது. ஒரு நாள் இந்த கோயில் வாசலில் நிற்கிறேன். நல்லா பல முறை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அண்ணன் சாமி கும்பிடையில எங்களை எங்கே கொண்டு வைக்க போகிற காளியாத்தா, என் பிள்ளைகளை எங்கே கொண்டு வைக்க போகிறேன்னு நினச்சி வேதனைப்பட்டு தான் சாமி கும்பிட்டுருப்போம். ஒருத்தராவது ஆம்பளை பசங்க என்னைக்காவது அவர் கூட நின்றுருப்பீங்களா? இவ்வளோ போராட்டத்துக்கு வந்தீங்கல்ல, என்னைக்காவது இன்னும் திருந்துங்கப்பா. யாராவது ஒருத்தர் இவ்வளோ தூரம் போயிட்டா, யாராவது ஒருத்தர் போய் இந்த தண்ணியை குடிச்சிட்டு சிலக்கிட்ட யாராவது சலம்பல் பண்ணிட்டீங்க தொலைச்சோம். நம்ம எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு சொல்லி திருந்திக்க பாருங்க. நீங்கள் செய்யுங்க, தப்பு செய்யாதவங்க மனசு கிடையாது. அது இந்த லெவல்லையே செய்யுங்க. எந்த லெவலில் நீங்கள் படுற கஷ்டத்தை விட இந்த பொம்பளை பிள்ளைங்களை பாருங்கள். லோனு கட்டணும், சந்தா கட்டணும், வீட்டுக்கு பார்க்கணும், செய்முறை செய்யணும், 4 பக்கம் போகணும். 8 நாள் அவங்களோட எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பெண்கள் இல்லைன்னா நீங்கள் பெண்கள் தான்ப்பா நாட்டின் கண்கள்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு என் பிள்ளைய கூட நிரூபிச்சிருக்கீங்க. என் பிள்ளைய கூட
சோறு இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுவேன். எத்தனை பிள்ளைய ரோட்டில் கோச்சிட்டு போகிற பிள்ளை நான் தடுத்துருப்பேன்றது பிள்ளைகளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. பொங்கல் அன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் கும்பரிசம் போட்டு சிரிக்கிங்க, ஆம்பளையெல்லாம் வைவாங்க. ஏம்மா நீ சொல்லக்கூடாது, வாழ்க்கையில் உங்கள்கிட்ட சிரிக்கிறது அந்த பிள்ளை அந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும்தாண்டா, சிரிக்கட்டும்டா விடுங்க, நான் பின்னாடி நிற்பேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு கூட கேட்பேன் நான். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிள்ளைங்களை வந்து நல்ல முறையாக பாருங்கள். இப்போ நீங்கள் எதையுமே அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேணாம், அவளுகள் சுதந்திரமாக விடுங்க, தப்பு செய்ய மாட்டாங்க, செய்கிறதுக்கு வழி கிடையாது அவங்க. ஏன்னா குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, எல்லாத்தையுமே தலையில் சுமக்குறாங்க. உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து நீங்கள் கோயிலில் வந்து நீங்கள் என்னைக்காவது கோயிலில் சாமி கும்பிட வந்திருப்பீங்களா? இத்தனை பொங்கல் அன்னைக்கு வருவீங்க, மற்ற எந்த நாளும் நீங்கள் எந்த நாளும் கோயிலுக்கே வந்தது கிடையாது. நாங்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இது சேமித்து கூட இப்போ கோயிலுக்கும் கொடுத்துருக்கோம் நாங்கள். நான் அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு பின்பக்கம் எங்களை முன்னே விடுங்க, நீங்கள் பின்ன வாங்க, உங்களுக்கு எந்த வித தீங்கும் வராது. இன்றைக்கும் சொல்கிறேன், நம்ம காளியத்தை என்னைக்கு நம்மளுக்கு கைவிட மாட்டா. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுங்க, ஒரே மாதிரி இருங்க. அடுத்தாலும் முடித்தாலும் பகையை மட்டும் வளர்க்காதீங்க, போட்டியாக இருங்க, பொறாமையாக இருக்காதீங்கப்பா. எனக்கு அது ஒன்று போதும். ரொம்ப நன்றியா. எனக்கு இந்த தம்பி 2 பேருக்கும் அந்த தம்பிக்கு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். சின்ன உடைப்பு மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நன்றி தெரிஞ்சுக்கிறேன். உண்மையில இன்னைக்கு தான் நமக்கு திருவிழா. ஏன்னா நம்ம அவ்வளோ போராடி அவ்வளோ ஒரு வாரமாக ரொம்ப நம்ம பிள்ளையெல்லாம் கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் நமக்காக நின்று போராடிருக்காங்க. நான் முத தேவேந்திர குல சமூகத்துக்குள்ளே வந்து இமானுவேல் சேகரனார் ஐயா தியாகி அவருக்கு மாலை போடும்போது நான் வந்து மாலை போட்டுட்டு வரும்போது எல்லா சமூகமாக தான் இந்த சமூகம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான சமூகமாக இருக்குது. ஏன்னா பாசத்துலேயே அன்புலேயே ரொம்ப நிறைஞ்ச சமூகமாக இருக்குது. அதை நினச்சி நான் ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், பல அமைப்புகள்லாம் இருக்குது, எல்லாரும் அமைப்பெல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா நான் நினச்சேன். ஆனால் வந்து ஒற்றுமைன்ற நம்ம தேவையே இல்லை போல. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ அந்த ஒற்றுமைக்கான முதல் அடி தான் நம்ம வந்து நம்மளோட போராட்டம் பார்த்தோம். நம்மளோட இன்னைக்கு நடந்த இந்த போராட்டம் வந்து இதே கடைசி போராட்டமாக இருக்கணும். ஏன்னா இதுக்கடுத்து எந்த ஊர்லேயும் தேவேந்திர குலத்தை ஒரு அடி கூட அடிக்கக்கூடாது, ஒன்று கூட நம்மளை தாக்கப்படக்கூடாது. இது நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் அரசுக்கு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட பிள்ளைகள் வந்து திருப்பி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கத்திமுனைன்னு. கத்திமுனை இதே கடைசியாக இருக்கும், அடுத்து எல்லாம் பேனாமுனை எடுத்துக்க போகிறோம் நாங்கள். எங்களோட ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமூகன்றது ஒரு உயர்ந்த தலை சிறந்த சமூகமாக வந்து கண்டிப்பாக மாறும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், இதே கடைசியாக வந்து நான் வந்து பேசுகிற மேடையாக இல்லாமல் நீங்கள் எல்லாரும் வந்து பேசணும். எல்லா பெண்கள் இப்போ பெண்கள் பற்றி சொன்னாங்க, வந்து நாங்கள் தான் எல்லாத்துக்காண்டி போராடுறோம், நாங்கள் தான் நிற்கிறோன்னு. உண்மையிலே அது உண்மைதான். தேவேந்திர குல சமூகத்தில் வந்து பெண்கள் இல்லாட்டி அவ்வளோ தூரத்துக்கு தலை சிறந்து நிற்கவே முடியாது. வேளாண் இருக்கட்டும், விவசாய சமூகமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தலை சிறந்ததாக இருக்குது. எங்களோட பிள்ளைகள் வந்து எங்களோட நின்று ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமாக இருந்ததில்ல. நான் நைட்டு மகளும் நான் குழம்பிக்கிட்டே இருந்தேன் என்னோட வீட்டுக்கார்ட்ட, நீங்கள் நம்ம போய் நிற்கணும். ஏன்னா என்னோட குழந்தைகளை பார்க்குற சூழ்நிலை இருந்தனால தான் நான் வீட்டுக்குள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு. துக்கத்தில் எவ்வளோ தூரத்துக்கு பகிர்ந்தோமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்துலேயும் பகிர்ந்து. இன்றைக்கி நான் யதார்த்தமாக தான் வந்தேன், ஆனால் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் கோயிலில் நின்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து நான் உண்மையில மனசார சொல்கிறேன். என்னோட இறைவன் நான் வணங்குற இறைவன் அருள் உண்மையாக சொல்கிறேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட வெற்றி வந்து இதுவே முதலடி வெற்றி. அடுத்து வந்து எந்த அரசும் சரி நம்மளுடைய தியாகி இமானுவேல் சிலை கிட்ட கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளோட போராட்டம் வெடிச்சிருக்கு. இப்போ தென் தமிழகத்தில் அத்தனை பேத்துக்கும் தெரிஞ்சு இந்த போராட்டமே வெடிச்சிருக்கு. அடுத்து நம்மளோட கோரிக்கை என்ன தெரியுமா? இதே தியாகி இமானுவேல் சேகரனாரோட சிலையை நம்மளோட வெண்கல சிலையாக மாற்றணும். அதுதான் நம்மளோட ஒரே கோரிக்கை. நம்ம கொண்டு போகணும். இனி யாருமே நம்மளை வந்து தொடாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். எனக்கு இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷம். இறுதி வரை நான் தேவேந்திர குல சமூகத்துக்கு நான் கூடவே நிற்பேன்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன்.